சார் அப்படியே மேடம் தோல்ல கையை போட்டு ரொமான்டிக்கா அவங்கள பாருங்க சார். ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க அப்படியே எடுங்க. சார் இந்த கார்டனே ஒரு ரொமான்டிக் பிளேஸ் சார். நார்மலாக ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்காது சார். உங்கள் ஒய்ஃப் தானே சார், கூச்சப்படாமல் தோல் மேலே கை போட்டு ஒரு போஸ் கொடுங்க சார். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல, இப்படியே எடுங்க. டேய் டேய் டேய், அவர் தான் சொல்றாருலடா, ஒரு போட்டோகிராஃபருக்கு தெரியாதா எப்படி இருந்தா அழகா இருக்கும்னு? அவர் சொல்ற மாதிரி பண்ணு. இப்ப பண்றியா இல்லையா? சார் அப்படியே அவன் கையை பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணுங்க சார். ஏய் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. தம்பி சொல்றாருல்ல, இப்ப நீ பண்றியா இல்ல நான் ஃபோன் பண்ணவா? ஐயோ. வெண்ணிலா, அங்க பாரு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த மலை கோயில். அங்க போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும். போலாமா? இல்லக்கா நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஏய் அப்படிலாம் சொல்லாத, இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க. நாம இவ்ளோ தூரம் வந்துட்டு போகாம இருந்தா நல்லா இருக்குமா? வா போயிட்டு வந்துடலாம். நான் வரல, வேணும்னா நான் இங்கே வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க இவ எப்படி சொல்றா? நீங்களாவது சொல்லுங்க. என்னாச்சு வெண்ணிலா உங்களுக்கு? இவன் என்னடானா வெளியில கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான், நீ என்னடானா கோயிலுக்கு வர மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால தான். அவ்வளவுதானே? ஏ வருண், வெண்ணிலாவை கோயில் வரைக்கும் தூக்கிட்டு வாடா. மாமா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வரேன். ஆஹா, புருஷனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம், வாங்க போலாம். வெண்ணிலா அந்த மலை கோயிலுக்கு தான் போறாங்கிறது அந்த கோகுல் கிட்ட சொல்லிடுவோம். ஏ பெண்ணே, ஒன்னதான். நானா? நீதான் வா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்தம்மா, உன் மனசுல இப்ப பெரிய கவலை ஒண்ணு இருக்கு. எதுக்காக கலங்குற? சீக்கிரமே சரியாயிடும். அதோ அந்த மலைக்கு அடியில சங்கு பூ இருக்கு, அத பறிச்சுக்கிட்டு வந்து இந்த சாமி பாதத்துல வச்சு வேண்டிக்கோ. நீ நினைச்சது நடக்கும். எங்க அந்த இடத்தை விட இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஏய் என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவளை புடிங்க. வேணாண்டா, சொன்னா கேளுங்க. வான்மதி, வருணோட குரல் கேட்கல? எனக்கு எதுவும் கேட்கலையே. நீங்க தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க. அங்க பாருங்களேன். பின்னாடி போங்கடா, சொன்னா கேளுங்க. வேணாம். இது வருண் குரல் தான். வருண், இவனுங்க யாரா நம்மள சுட்டு போடுறது? அண்ணா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும்.
வெண்ணிலா என்னங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க வெண்ணிலா கைய புடி புடி ஏய் வெண்ணிலா புடிச்சுக்கோ விட்டுறாத வா மேல வா வா ஏய் வெண்ணிலா டைட்டா புடிச்சுக்கோ வா அண்ணா வா வா ஏய்! அண்ணா வாடா ஒரு அண்ணா கை புடி வெண்ணிலா வெண்ணிலா வா மேல வா பாத்ரா வா வா டைட்டா பிடிச்சுக்கோ விட்டுறாத வா மேல வா வெண்ணிலா 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 வா வெண்ணிலா வா அப்படிதான் வா 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 பாத்து பாத்து வெண்ணிலா வா பாத்ரா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல எனக்கு ஒன்றும் இல்லைக்கா. என்னடா கோழ முதல்ல தப்பி ஓடிட்ட. நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல. சென்னையில இருந்தவ இங்க எப்படி வந்தான்னு அதிர்ச்சியா இருக்கா? சென்னையில இருந்து சேலத்துக்கு ஃப்ளைட்ல 45 நிமிஷம், சேலத்துல இருந்து ஏற்காடுக்கு 1 மணி நேரம். நான் வந்துட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மருமகளை கடத்த பிளான் பண்ணிருப்ப. வெண்ணிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டினா உன் அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலான்னு தப்பு கணக்கு போட்டியா? அது ஏன் கிட்ட நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். இந்த முறை உன் மருமகளை நீ காப்பாத்திருக்கலாம். ஆனா உன் பசங்களை நான் தூக்கி எங்க அப்பாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரேன். நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன். என்ன சவாலா? இங்க பாரு, என் பசங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு காத்துட்டு இருக்கேன். என்ன மீறி உன்னால அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன்.